மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாக்க முதல்ல நம்ம சொல்கிறது, ஐயோ இறைவா அவரை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு ஒரு எதிரிக்கு கூட அப்படி தான் சொல்லுவோம். ஹிட்லர் ஆட்சினா கூட அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு முதல்வர் அவர் உடம்பு சரியில்லை, ஒரு சிறு மயக்கம்ங்கும்போது ஒரு கவலையாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு என்னடா நல்ல இத்தனை நாளாக நடந்துட்டு இருந்தாரே, திடீர்னு இப்படி ஆயிருக்கு, நல்லபடியாக வரணும் இப்படின்னா நல்லவங்க வேண்டுவோம். ஓகேயா? அதே மாதிரி அவங்கெல்லாம் எப்படி, அதாவது நம்ம எப்படி அப்படிங்கிறத தெரியறதுக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம அக்கம் பக்கம் எப்படி வந்து உதவுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அது அதில் நமக்கு தெரியும் எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. உடனே நமக்கு ஐயோ எப்படிம்மா இருக்க, நீ நல்லபடியாக வரணும் அப்படி இன்னும் வேண்டிட்டு போகிறது, அதுமெல்லாம் ஒரு நம்மளை பற்றி ஒரு சுய செல்ஃப் அனலைஸ் அது. அப்பா இப்போ முதல்வருக்கு சிறு மயக்கம், அவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளார்னு ஒன்று நான் இங்கே கமெண்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். அந்த கமெண்ட்ஸ்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு மேனர்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு பண்பாடு கிடையாது. ஒருத்தருக்கு அவர் எதிரியே ஆனாலும் உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கணும். வேண்டி போராடுங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தால் அவங்களோட போராடுங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே அந்த திமுகலேருந்து ஒரு செய்தி வந்ததுங்க. அம்மா, நாங்கள் உங்களுடன் நீங்கள் ஆளக்கூடாது என்று தான் நாங்கள் நினைத்தோமே ஒழிய நீங்கள் சாக வேண்டும் என்று நினைக்கவில்லை தாயே அம்மா அப்படின்னு திமுகலேருந்து ஒரு செய்திகள் வந்தது. அது பண்பாடு. அப்படி தான் நம்ம இருக்கணுமே ஒழிய, இப்போ அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னோடனே வர இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நொந்து போச்சு. ரொம்ப கீழ்த்தரமாக தமிழக மக்கள் போயிட்டுருக்கோம். அதுவும் வீடியோஸ்க்கு கீழே கொடுக்குற கமெண்ட்டெல்லாம் ஒரு பண்பாடு இல்லாமல் கொடுக்குறோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க. எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, அவங்க குடும்பத்தினருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், இதை தெரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து மக்களே, இவ்வாறு நம்ம பண்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. முதல்வர் நல்லபடியாக திரும்பி ஆட்சி புரிய வேண்டும், தேர்தலில் நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.